எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு முருங்கைக்காய் கிரேவி. இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஸ்டைல். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, ஒரு 3 பேர். ஆனாலும் அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க சொல்லி கொடுத்த மெத்தட் தான். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சிங்கிளாக ஏதாவது ஒரு காய்கறி இருந்துச்சுன்னா அதில் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. வெங்காயம், சீரகம், மிளகு, பூண்டு, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இது போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு இது பேஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே கொஞ்சம் பூண்டு, அதுக்கடுத்தது கொஞ்சம் முருங்கைக்காய். என்னுடைய மொபைல் ஃபுல்லாகவே ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. எல்லா வீடியோவும் கரப்ட் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் எல்லாம் பேக்கப் ஆகிடுச்சு. என்ன பண்ணனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் இப்படி வீடியோவாக எடுத்து போடுறோம். வீடியோ இப்போ தான் போட்டுட்ருந்தோம். அப்படியே நமக்கு தடையாகிடக்கூடாதுல்ல. சொல்லுங்க, எவ்வளோ தடையாக தான் தாங்குறது நம்மளும். இன்னைக்கு ஜூன் 1 காலைல வாக்குத்தத்த ஆராதனைக்கு போயிட்டு வந்தோம் சர்ச்சில். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுற வசனத்தை. இதுவும் எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல. ஆஃப் ஆச்சுன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுவும் மொபைல் ரொம்ப பழசானால பயங்கரமாக ஹீட்டாக வேறு ஆகுது. மொபைல் கண்டிப்பாக ஒன்று வாங்கியே ஆகணும். இப்போதைக்கு நம்மளால் எதுவும் வாங்க முடியாது, எல்லாம் லாக் ஆகிருக்கோம் நம்ம. அதனால் கொஞ்சம் நாள் கழித்து மொபைல் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் ஃபேமிலிகிட்ட. நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு சேனலுக்கு ஒரு லேப்டாப்பு ஒரு மொபைல் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணுறோன்னா அது யூடியூப் தான். அதுக்கு தான் ஏதாவது பண்ணணும். இது வதங்கட்டும், பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் அரைச்சாச்சு. மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இன்றைக்கி தான் கொஞ்சம் எல்லாமே போய் கடையில் வாங்கணும் பொருளெல்லாம். நேற்று நாங்கள் டான்ஸ் ஒர்க் ஷாப் போயிருந்தேன், அங்கே போயிட்டு வந்தோம். அப்புறமா சண்டேலாம் ரொம்ப டைம் பிஸியாக இருந்துச்சு. அதனால் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. காய்கறி, அதுக்கு அடுத்தது மசாலா ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும். நல்லா வதக்கிட்ட முருங்கைக்காவை போடணும். கொஞ்சம் வதக்கிட்டு வரேன். நான் பேஸ்ட் வச்சு பார்த்தீங்களா, அதுலேயே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ கள்ளி வச்சுருக்க முருங்கைக்காய் போட்டுக்கலாம். எங்களுக்கு நைட்டுக்கு மட்டும் தான் வேறு சாப்பிடுவோம். இப்போ மத்தியானத்துக்கு மட்டும் தான் இது குழம்பு. தொக்கு வச்சுட்டு அப்பளம் பொரிச்சிட்டு தயிர் இருக்குது, அப்புறமா ஊறுகாய் இருக்குது. ஏதாச்சும் நீங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம். என் மருமகன் நாங்கள் டிவி பார்த்துட்டு இருப்பார், என்னுடைய பெரிய மருமகன் ஹரிஸ். ஏன்னா எங்கள் அக்கா வீடியோ பார்ப்பாங்க, பிரதீப் அக்கா, எங்கே என்னுடைய மகனே அப்படின்ட்டு, அதுக்காக சொல்கிறேன். அதோ அதனால காட்டுறேன். அதில் வாக்குத்தத்த ஆராதனை போயிட்டு வந்தவங்க செம்ம டயர்டாயிடுச்சு. காட்டுறேன் நான் வாக்குத்தத்த வசனம் என்னன்ட்டு. தூக்கத்துலேயே கொஞ்சம் வசனம். ஏன்னா நேற்று நான் வந்துட்டு தூங்க 1 மணி ஆயிடுச்சா, காலையில் எழுந்திக்க முடியல என்னால். 2 பேராலையுமே நான் எழுச்சி தான் சாமி எழுப்பி கிடங்க. நான் வரல போனாரு. அப்புறமே எழுச்சி வந்துட்டார். அப்படிதான் சொல்லுவார். நம்ம வந்து 1ஆம் தேதி கண்டிப்பாக வாக்குத்தத்த ஆராதனை போயே ஆகணும்ல. எப்போ கட் ஆகணும்னே தெரிலங்க, பயமாக இருக்குது. ஏசப்பா இருக்கிற வரை நான் வீடியோ போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. சரி, பசங்க செல் ஏதோ ப்ராப்ளம், வீடியோ எப்படியோ போடுறாங்க, பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த அன்பு போதுங்க. உங்களுடைய அன்பு. ஹீட்டாக வேற ஆயிடுச்சு மொபைல் பயங்கரமாக.
இருங்க, நான் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு மசாலா தூள் போடணும். மசாலா தூள் போட்டுட்டு வரேன். உப்பு வந்து கரையவே மாட்டேங்குதுன்னு போன வாட்டி கேட்டிருந்தேன். அதுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லை. அது வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். குழம்பு மிளகாத்தூள், கார மிளகாத்தூள். ஏன்னா நான் பச்சை மிளகு போட்டு அரைச்சிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கம்மியாக லிமிட்டாக தான் காரம் வந்து சேர்த்துருக்கேன். பாக்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக. சூப்பராக இருக்குங்க. எங்கள் அக்கா அவங்க பேர் வந்து சுகன்யா, தெலுங்குக்காரங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, குளோரி எல்லாமே கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சி நீ போட்டோன்னா அந்த கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அவங்க ஆந்திரா. சூப்பர். இப்போ இந்த மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை ஊற்றிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த உப்பு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஒரே மண்ணுங்க அந்த உப்புல. அப்பா டிமார்ட்டில் தான் நான் வாங்க போகிறோம். டிமார்ட் வந்து சின்ன சின்ன கடைக்கெல்லாம் லாபத்தாரில் அப்படி சொல்கிறாங்க. சின்ன கடையில் நமக்கு வாங்குறதுக்கு நமக்கு பட்ஜெட் இருக்கணும்ல. டிமார்ட் போனால் தான் நமக்கு லாபமாக இருக்குது. சுண்டணும். இந்த ஊருக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க 777. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. நமக்கு வந்து 42 ரூபா வந்துச்சு இந்த டப்பா. நாங்கள் லெமன் ஊறுகாய் வாங்கினோம். நிறையா அந்த பீசஸ் வந்து இருக்குது. பத்தை எலுமிச்சை பத்தை அவ்வளோ இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம 2 வாங்கிக்கலாம். 84 ரூபா வருது. ஆஃப் ரேட்டில் 42 ரூபாய் கொடுத்தாங்க. 777 எப்பவுமே அந்த பிராண்டு ஊறுகாய் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட் இது. சாம் வந்துட்டு ஒரே சண்டை, நீ எதுக்கு இப்படி இப்போ இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுற, அழகாக இருக்கும், அப்புறமா எனக்கு கலைச்சிட்டா என்ன பண்ணிட்டா என்னதான் வந்து நீ திட்டுவ அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னேன், ஏங்க கொஞ்சம் அந்த க்ளீன் பண்ணலாம் என்னங்க கையோட. எப்பவுமே சாம் ஏதாவது சமைச்சாருன்னா நான் தான் வந்து க்ளீன் பண்ணி வைப்பேன். கொஞ்ச நாளாக நான் விட்டுட்டேன். ஏன்னா ஃபுல்லாக அழுக்கு, பயங்கர அழுக்காக்கிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், உங்களை கிச்சனில் விட்டதே தப்பு அப்படின்னு. கிச்சனில் போய் கற்றுக்கிட்டு அது சாம் சொல்லுவார், என்னால் வந்து ஒரு நாள் கூட கிச்சனில் வர முடியாமல் இருக்க முடியாது அப்படி சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அது என்ன சொல்கிறது, ஒரு பழக்கமாயிடுச்சு, அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்மளை வந்து செய்ய விட மாட்டார். இது நல்லது தான், எனக்கு நல்லது தான். நான் சொல்லுவேன், நீங்கள் செய்யாதீங்க, நான் செய்கிறேன்னா நான் செய்கிறேன். இதை பாருங்கள், தோசையை சுட்டுட்டு எண்ணெயெல்லாம் இப்படி வச்சுட்டு அப்படியே போயிட்டார். இதை நானாக க்ளீன் பண்ணணும். இதுதான் பண்ணுவார். இந்த பாருங்கள், இது இங்கே வந்துருக்குது. இல்லை அந்த இது போடுவார், அடம் பிடிச்சி வாங்கினார். இதை 1 மந்த்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு பாருங்கள், உள்ளே எவ்வளோ இது இருக்குது. அது காலியாக தான் ஆக்கிருக்கலாம், காலியாக்கலை. அதனால் சரின்ட்டு வாங்கிக்கோங்க பாப்பா சொல்லிட்டு இது வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா 145 ரூபா இந்த பாக்ஸு. இது 2மே டிமார்ட்டில் தான் வாங்கினார் சாம். எவ்வளோன்னு எனக்கு தெரில, 250 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இந்த டிஃப்யூசர் வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் நான் இப்போ எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும்.